Good morning, students. Now we are going to see about the 6th standard English term 1 unit 2 poem Trees. In this class we are going to see about the book back exercise of this poem. Okay. Writing. First one is writing. That is, look at the picture and write the paragraph using uh, clues in the picture. Okay. Grow and protect trees. That is the heading of this picture. Okay. They have given some 8 points given in this picture. That is, home to different birds and insects, gives us medicine, give fruits, prevent soil erosion and landslides, bring rain, provide shade, take in carbon dioxide and give out oxygen, keep the temperature low. Okay. Through this clue, through this clue we should write what, the paragraph. Okay. So now here the paragraph is given here. All of you note it in your book. Okay. Trees help man, birds and animals and in many ways. They are the home to different birds and insects. They give us medicine. They give fruits and provide shade. They help us to build houses. These bring rain and prevent soil erosion and landslides. Trees take in carbon dioxide and give out oxygen, so we get pure air to live. The trees keep the temperature. Okay, keep the temperature. This is the way you should write for the paragraph. All of you note it in your book. Okay. The second one is creative writing. That is given in the page number 124. Look at the picture and write the story. If you cut down the trees, your children will pay the fees. Okay, that is a clue for this picture. So the paragraph is, the story is, the picture tells us the importance of growing trees. Man cuts trees not knowing about the consequences in the future. ஓகே, இந்த பிக்சர்லேருந்து அந்த பிக்சரில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த எவ்வளோ அந்த மரங்கள் வளர்க்குறதுல எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மேன் கட்ஸ் ட்ரீஸ் நாட் நோயிங் அபவுட் இட்ஸ் இப்போ மேன் கட் ட்ரீஸ் அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு மரத்தை வெட்டுறான் அப்படின்னா அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கறதே இல்லை. த கான்சிக்வன்ஸ் இந்த ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கறதில்ல. ஒன்ஸ் அ மேன் லிவ்ட் நியர் அ ஃபாரஸ்ட், ஹி பிகேன் கட்டிங் த ட்ரீஸ் ஒன் பை ஒன். ஒரு ஃபாரஸ்ட் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அந்த என்ன பண்ணுறான் அப்படி ஒருத்தர் இருந்தான். அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த மரங்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், வெட்டிகிட்டு இருக்கான். ஃபைனலி தெர் வேர் நோ ட்ரீஸ். ஃபைனலாக ஒரு மரம் கூட அங்கே இல்லை. ஹீ பாஸ்ட் அவே. அவன் அங்கேருந்து போயிட்டான். ஹிஸ் சில்ட்ரன் ஃபவுண்ட் டு நோ ட்ரீஸ் அண்ட் நோ பேர்ட்ஸ். அவனோட குழந்தைகள் என்ன பார்க்கல அப்படின்னா அந்த மரங்களையும் பார்க்கல, அந்த மரத்தை வந்து ஷெல்டராக வச்சுருக்கிற அந்த பேர்ட்ஸையும் அனிமல்ஸையும் பார்க்கல. குட்டி குட்டி அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்குவிரல், இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட பார்க்கல அவங்களோட குழந்தைங்க. ஸோ த அட்மாஸ்பியர் வாஸ் வெரி ஹாட். அட்மாஸ்பியர் என்ன ஆகிடும், ரொம்ப ஹாட் ஆகிடும். வித்தவுட் ட்ரீஸ் தேர் வோன்ட் பி எனி லைஃப். ட்ரீஸ் இல்லாமல் என்ன பண்ண நம்மளோட லைஃபே இல்லை. ஸோ தே ரியலைஸ் த ஃபூலிஷ்னஸ் ஆஃப் தியர் பேரண்ட்ஸ். தே ஸ்டார்டட் பிளான்டிங் ட்ரீஸ். அப்போ அந்த குழந்தைங்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட முட்டாள்தனத்தை அவங்க பேரண்ட்டோட முட்டாள்தனத்தை புரிஞ்சுட்டாங்க. அவங்க பிளான்ட் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஓகே, திஸ் இஸ் த வே யூ ஷுட் ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி. ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டோரி. யூ கேன் ரைட் இன் எனி வே. ஓகே, now let us move on to the picture. That is, look at the picture. Warm up exercise of this poem. Look at the picture. That is what, have you seen the Adayar banyan tree? Would you like to visit that place? Why? அப்படிங்கிற கொஷின் வந்து இந்த பிக்சர் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ த ஆன்சர் இஸ், have you seen the Adayar banyan tree? Would you like to visit that place? Why? Answer is, yes, I have seen the Adayar banyan tree. I would like to visit the place because it gives shelter to many birds and animals. ஓகேவா? ஆப்வியஸ்லி ஒரு மரம் ஒன்று இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குருவி கூடு இருக்கும், அதில் ஸ்குவிரல் இருக்கும், சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா இந்த ட்ரீ வந்து ஒரு ஷெல்டராக இருக்குது. ஒரு சின்ன ட்ரீயாக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கும். ஐ ஆல்சோ என்ஜாய் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் தேர்.
அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தாட். அதாவது இப்போ சில பேர் போயிருக்கலாம், போகாமல் இருக்கலாம். அப்போ போகாதவங்க எப்படி எழுதணும் அப்படிங்கிறத யூ ஷுட் ரைட் இன் யோர் ஓன் வே. ஓகே, தென் in your this is your book bag exercise, that is vocabulary, that is the page number given here, that is 126. Find the describing words given in the poem. அதாவது அந்த போமில் இருக்கிற சில வேர்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த டேபிளில். ஸோ யூ ஷுட் மார்க் இட். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது என்னென்ன வார்த்தைகள் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க. சாரி, இட் இஸ் ஸ்ட்ரெயிட். இப்போ இந்த லாஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட், அதை வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணணும் லைக் திஸ். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன வேர்ட்ஸ் வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த வேர்ட்ஸ் வந்து இருக்கும். தட் இஸ் வாட் யூஸ்ஃபுல், தட் குட், ஸ்மால், ஷார்ப், ஸ்ட்ரெயிட், டால், லைக்வைஸ். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. யூ ஷுட் மார்க் இட் இன் யோர் புக். Okay, read and understand. That is given in your text page 136. That is B. Answer the following. What does the people do? The people tree cures in the breeze. Okay, people tree cures in the breeze. Then B is, how does the coconut tree grow? The answer is, the coconut tree grows very tall and straight. The coconut tree grows very tall and straight. What does the tamarind give? The tamarind gives us pleasant shade. The tamarind gives us pleasant shade. What is as sharp as a blade? The date's leaf is as sharp as a blade. What does the teak tree gives us? Teak tree நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, the teak tree gives us useful wood. Okay. Next we are going to see about C. That is, read the acrostic poem on friend. Write an acrostic poem like this on tree. அதாவது அகர வரிசைப்படி. அக்ரோஸ்டிக் அப்படின்னா அகர வரிசைப்படி எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். அகர வரிசைப்படி அப்படின்னு இப்போ இங்கே இந்த இடத்துல அகர வரிசைப்படின்னு எடுத்துக்க முடியாது. இப்போ ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரில் வந்து என்ன பண்ணணும், நம்ம அந்த போமை ஸ்டார்ட் பண்ணணும். வாட் இஸ் an acrostic? Here quick simple definition is given here. The acrostic is a piece of writing in which the particular set of letters, typically the first letter of each line, word or paragraph, spells out a word or phrase with special significance to the text. Acrostics are most commonly written as a form of poetry. எப்பயுமே அக்ரோஸ்டிக் எப்பயுமே எப்படி எழுதுவாங்கன்னா போயட்ரி ஃபார்மில் தான் எழுதுவாங்க. பட் it can also be found in prose or used as word puzzles. வேர்ட் பசில்ஸில் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ போமாக எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த ஆக்சுவல் டெஃபினேஷன் ஆஃப் அக்ரோஸ்டிக். Now let us see through this definition we should write what in our own way. Okay, read the acrostic poem on friend. Write the acrostic poem like this on tree. அதே மாதிரி ட்ரீக்கும் acrostic poem எழுதணும். இப்போ ஃப்ரெண்டுனா ஃபர்ஸ்ட் லெட்டர் F. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் லவ் ஈச் அதர். ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்பாங்க. ரெஸ்பெக்ட் ஈச் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. தென் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர், எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பழகுவாங்க. என்ஜாய் பிளேயிங் வித் ஈச் அதர், எல்லாருக்கூடையும் விளையாடுறதுக்கு விரும்புவாங்க. ஏதாவது சந்தோஷமாக விளையாடுவாங்க. நெவர் ஹர்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸை அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாதீங்க, ஹர்ட் பண்ணாதீங்க. டூ எவ்ரி திங் டுகெதர், எல்லாருமே சேர்ந்து பண்ணுங்கள் அப்படிங்கிறது இது அந்த போம் அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரீ அப்படிங்கிற வேர்டோட அக்ரோஸ்டிக் போம் வந்து எழுதணும். ஓகே, திஸ் இஸ் த வே யூ ஷுட் ரைட். இதுதான் எழுதணும்னு இல்லை, யூ ஷுட் ரைட் இன் யோர் ஓன் வே. ட்ரீஸ் சேவ் த லைஃப்ஸ் ஆன் த எர்த். Trees save the lives on the earth. River, that is R represents river, make the land fertile. And everyone enjoys the freedom today. Eat healthy food. Eat healthy food. This is the way you should write board acrostic poem of different words. Or different words na inga enna describing words கொடுத்திருக்காங்களோ you should write in your own way. Okay, then appreciating the poem. அப்ரிஷியேட்டிங் த போம். அப்போ அதை அந்த போயம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் ஃபார் அப்ரிஷியேட்டிங் போயம்னா என்ன, ரைமிங் போர்ட்ஸ் என்னென்ன மாதிரியான
இப்போ தமிழில் சொன்னீங்கன்னா இலக்கண குறிப்புகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் அப்ரிசியேட்டிங் போயம்னு உங்களோட இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சது, இப்போ நம்ம பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட்டிங் த ஃபஸ்ட் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு யார் கொடுக்கணும், ரைமிங் வேர்ட்ஸுக்கு தான் கொடுக்கணும். ஒரு போம்னாவே அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும்னா ரைமிங் வேர்ட்ஸை வச்சு தான் அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஸோ ஒர்க் இன் பேர்ஸ். A rhyme is a repetition of the same sound in two or more words. Usually they come at the end of the lines in poems and songs. Already we learnt about this rhyming definition of that rhyming word. Okay. Example is tower, power. ER அப்படிங்கிற சவுண்ட் வந்து சேர்ந்து வருது. ஸோ கிங், சிங், இங் அப்படிங்கிற சவுண்ட் வந்து என்ன ஆகுது, சேர்ந்து வருது. ஸோ சேமாக வரதுனால இது வந்து என்னென்னு சொல்கிறோம், ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் இந்த போமில் உன்னோட பார்ட்னர், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி இந்த லெசனில் இந்த போமில் வந்து என்ன மாதிரியான ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ட்ரீஸ், ப்ரீஸ், டால், ஸ்மால், ஷேட், பிளேட், வுட், குட். ஓகே. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.